Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம். we are glad and joy. அதேபோல் Likewise, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் with the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு இருப்பதை it is with you, உணர்ந்து கொண்டே இருங்கள். experiencing it in your day-to-day life. ஏனென்று சொன்னால் Reason, நாம் வருஷத்தினுடைய இறுதி நாட்களுக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். we are into the year's end. இந்த ஆண்டெல்லாம் தேவன் எவ்வளவு கிருபையை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் யாவரும் அறிந்திருப்போம். We know that how graciously God has protected till this day. வருஷம் முடிக்கிறோம் என்று சொன்னால் As we are going to end this year, அது தேவனுடைய கிருபை. it is God's grace. இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக There is 2 more days to go. இந்த ஆண்டை முடிக்க போகிறோம். We are going to end this year. புதிய ஆண்டிலே பிரவேசிக்க போகிறோம். We are going to enter into a new year. நம் வாழ்க்கையிலே In our lives, ஆண்டுடைய நோக்கத்தை நிறைவேற்றினோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். we should remember we completed God's plan. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக So let's look at God's word today. சங்கீத புத்தகம் Psalms 102 சங்கீதம் 102, 27 வசனம். verse 27. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. But thou art the same, and thy years shall have no end. ஆண்டவர் யாராம்? Who is God? அவர் மாறாதவராய் இருக்கிறார். He is the same. அவர் என்றென்றும் மாறாதவர். He never changes. நம் வாழ்க்கையிலே In our lives, இந்த ஆண்டு தொடங்கி before we start this year, இந்த ஆண்டுடைய இறுதி நாட்களுக்கு கடந்து வந்திருக்கிறோம். we come at the end of this year. நாம் எவ்வளவு மாறியிருப்போம், How many times we have been changed? எவ்வளவு வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லியிருப்போம், How many words we have spoken to God, மனுஷத்தில் கூட சொல்லியிருப்போம். even to the fellow people. We should ஆனால் have, நாம் அந்த சொல்லை but we காப்பாற்ற முடியாதபடிக்கு not committed to our words. மாறியிருப்போம் நாம். We changed many times. ஆனால் தேவனோ But God is. மாறாதவராய் இருக்கிறார். He never changes. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் கொண்டு And from the beginning of this இந்த year நேரம் வரைக்கும் till now, தேவன் மாறவே இல்லை. God never changes. மோசேயை தேவன் சந்திக்கும்படி கடந்து வந்தபோது When God met Moses, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற he was a shepherd. ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார். He was a shepherd. அப்பேற்பட்ட இடத்திலே ஆண்டவர் கடந்து வந்தபோது Meeting at that point, ஆண்டவருடைய நாமம் என்னவென்று மோசே கேட்கிறார். Moses is asking to God what was his name. ஆண்டவர் சொல்கிறார், God said, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am what I am. தேவன் மாறாதவர். God never changes. நாம் எவ்வளவு மாறி இருக்கிறோம். How many times we have been நாம் changed? மாறுவது போல தேவன் மாறி இருந்தால் Just think about like us, God has changed means நம் வாழ்க்கை என்னவாய் இருக்கும்? how our lives would be. அவர் அன்பிலே மாறவில்லை, His love is never changed. இரக்கத்திலே மாறவில்லை, His mercy never changed. கிருபையிலே மாறவே இல்லை. His grace is also never ஒரு changed. நாள் இந்த ஆண்டு முழுமையை மாறாதவராய் இருந்தார். This whole year, God never changes to நினைத்து us. பார்ப்போம். Remember that. நம் வாழ்க்கையிலே In our lives, எவ்வளவு நேரங்கள் மாறி மாறி பேச்செல்லாம் மாறினது, how many times we have changed our words, செயலெல்லாம் மாறினது. our way of attributes and things have been அவர் changed. மாறவில்லை. But God never changed. அதோடு மாத்திரமல்ல, Not only that, உமது ஆண்டுகள் முடிந்து போவது என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். your days never end. ஆம், தேவனுடைய ஆண்டுகளுக்கு முடிவு கிடையாது. God's year never ends. இந்த ஆண்டிலே ஆரம்பித்த அநேகர் Many who started this year, அவர் இல்லாமல் போகலாம். they may be disappeared. அநேகர் மரித்திருக்கிறார்கள். Many have been passed away. என்று சொன்னால் Reason, மனித வாழ்க்கைக்கு முடிவு இருக்கிறது. in the life of man, it has an end. மனிதனுடைய ஆண்டுகளுக்கு முடிவு இருக்கிறது. The man has an end, ஆனால் தேவனுடைய ஆண்டுகளுக்கு but the years of God முடிவில்லை. has no end. அதோடு மாத்திரமல்ல, Not only that, அவர் மாறாதவராய் இருக்கிறார். He never changes. அதனால் இந்த ஆண்டிலே ஒரு சில காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். So many things have been not happened in our lives. தடைப்பட்டதே. There are many 2 நாட்களுக்குள் என்ன நடக்கும் என்று யோசிக்கலாம். in 2 days what going to happen. 2 நாட்களுக்குள் அற்புதம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். In these 2 days God can able to perform miracle for you. அப்படி அது தடைப்பட்டாலும், Even though it cannot came to pass, தாமதித்தாலும், even if it gets delayed, அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லையே. but his days and his years are never end. அடுத்த ஆண்டும் அவருடைய ஆண்டுதான். The next year also God's year. குறிப்பாக நம்முடைய மாநிலத்திலே When you look at in our city, வருகின்ற அடுத்த ஆண்டிலே in our city, தேர்தல் இருக்கிறது. we have an election.
அடுத்த ஆண்டில் யார் வரும்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது. Who is going to rule? மனிதனுடைய ஆண்டுகளுக்கும் மனிதனுடைய ஆட்சிகளுக்கும் முடிவு இருக்கிறது. There is an election and people's life has an end. ஆனால் தேவனுடைய காரியங்களுக்கு முடிவில்லை. But God's year has no end. முடிவில்லாத தேவன். He is an everlasting God. நம் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்தாரோ whatever He planned in our life, அதை செய்வார். He will do it. அவர் மாறவே மாற மாட்டார். He never changes. சொல்லப்போனால் when I say like இயேசு கிறிஸ்து Jesus is நேற்றும் yesterday என்றும் today என்றும் மாறாதவர். forever He is the same. ஆண்டுகளும் முடிந்து போவதில்லை. Years will never end. காத்திருக்கிற நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். The people you are waiting, you will never be put to shame. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, what God has promised to you, தாமதமானாலும் காத்திருப்போம். even if it is delayed, wait for it. அது பொய் சொல்லாது. It never lies. அது தாமதிப்பதில்லை. It never get delayed. காரணம் reason, தேவன் மாறாதவர். God never changes. அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவே இல்லை. His years also never end. தொடர்ந்து தேவனையே சார்ந்து வாழ trust Him continually. நம்ம எப்ப கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, dear Father, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for this good time. நாங்கள் எவ்வளவு நாட்கள் மாறி இருக்கிறோம். Lord, many times we have been. எங்கள் விசுவாசத்தில் எவ்வளவு மாற்றங்கள், many changes in our faith, எங்கள் ஐக்கியத்தில் எவ்வளவு மாற்றங்கள், many changes in our fellowship. சொன்ன வார்த்தையை செய்யக்கூடாதபடிக்கு மாறி இருக்கிறோம். Lord, we have been many times we have been going நீயோ இந்த ஆண்டெல்லாம் மாறாதவராய் இருந்தபடியினாலே you remain the same, O Lord. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஐயா, we are looking at you today. உம்மை துதிக்கிற ஐயா, we praising you, Lord. இந்த ஆண்டிலே, in this year, இந்த 2 நாட்களுக்குள்ளாக we are going to end it in 2 days. அற்புதம் செய்ய முடியும். You can able to perform a miracle for us. அப்படி தாமதித்தாலும், even if it get delayed, அடுத்த ஆண்டு உம்முடைய ஆண்டல்லவா? the next year is also your year, Lord. நம்முடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லையே. as your word says, your year has no end. தளர்ந்து போய், so we should not be in a சோர்ந்து போய், the people who are இந்த discouraged, 2 நாட்களை நாங்கள் கடந்து போகாதபடிக்கு, Lord, not with the faint hearted, தேவனுடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை. we understand your years நம்பிக்கை never வீண் போகாது. our hope shall never be cut நல்ல off. ஒரு முடிவு இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். there is a surely end. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. bless every family. 2 நாட்களுக்குள் அற்புதம் செய்ய முடியும். in these 2 days you can able to perform. அப்படி இல்லாவிட்டால் வருகின்ற ஆண்டு அற்புதம் செய்ய முடியும். you can able to do it in the next year also. thank you, Lord. நாங்கள் காத்திருக்கிறோம். we are waiting on ஆண்டுகள் முடிவதில்லை கர்த்தாவே. your years will never end. செயலை தடைப்படாதப்பா. whatever you planned has been நடத்துங்க. do it, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. in Jesus name we pray. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.